ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஒரு ப்ளவுஸோட நெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். நான் இதுக்கு நீடில் நம்பர் 24 துளி பிராண்ட் அண்டு தின் சரி த்ரெட் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்டிச் என்னென்னா 2 லைன் வந்து சரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச்சஸ் கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து ஒரு லைன் வந்து 4 mm பீட் அண்டு சுகர் பீடை யூஸ் பண்ணி ஒரு ஸ்டிச்சஸ் கொடுக்க போகிறேன். பாருங்கள், ஒரு 4 mm பீடு, ஒரு சுகர் பீட் அண்ட் 4 mm பீடு, ஒரு சுகர் பீட், இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக கொடுக்கணும். இதே மாதிரி நான் 2 லைன் கொடுக்கணும். இதே பார்டர் தான், அதாவது நெக் டிசைனில் நம்ம என்ன பார்டர் பண்ணுறோமோ அதை தான் நான் வந்து ஸ்லீவ்லேயும் கொண்டு வருவேன். பட் இந்த 4 mm பீட் சுகர் பீடை யூஸ் பண்ண மெத்தட் மட்டும் நாங்கள் ஸ்லீவில் மாற்றிருப்பேன். உங்களுக்கு ஸ்லீவ் வீடியோ பார்க்கும்போது நான் அதில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் எதனால் வந்து 2 பக்கமும் மாற்றி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு வந்து இதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஆல்டர்னேட்டிவாக கொடுத்து இதே மாதிரி 2 லைன் கொடுக்கணும். அது 4 mm அண்டு சுகர் பீடை யூஸ் பண்ணி 2 லைன் நம்ம இந்த பீடு ஒர்க் கொடுத்து முடிச்சிடலாம். இது கொடுக்கும்போது நல்லா டைட்டாக கொடுத்தீங்கன்னா தான் வந்து ஃபினிஷிங் நல்லா வரும். ஒவ்வொரு பீடு கொடுங்க, இல்லை 2 பீடையும் வச்சு கொடுத்தீங்கன்னா டைட்டாக ஸ்டிச்சஸ் மட்டும் கொடுத்துருங்க. இப்போ இதே மாதிரி 2 லைன் முடிச்சிடலாம். நான் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இப்போ உங்களுக்கு நல்லா புரியும். 2 லைன் நான் முடிச்சிருக்கேன். கேப்பே இல்லாமல் கொடுத்துருக்கேன் பாருங்கள். நீங்கள் டைட்டாக ஸ்டிச்சஸ் கொடுத்தா தான் அந்த மாதிரி வரும். இதுக்கு அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு லைன் சுகர் பீட் கொடுக்கணும். சுகர் பீட் ஸ்டிச்சஸ் கொடுக்கும்போது கண்டிப்பாக 2 பீடுக்கு ஒரு ஸ்டிச்சஸ் கொடுங்க. அப்போ தான் வந்து ஒர்க்கு வந்து டைட்டாக இருக்கும், பீட் ஒர்க்கு. இது ஒரு லைன் முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்ல பீடை ஒட்டியே ஒரு லைன் சுகர் பீட் லைன் கொடுத்து முடிச்சிடலாம். இப்போ கொடுத்து முடிச்சாச்சு. அடுத்து பாருங்கள், என்ன பண்ணுறேன்னா ஒரு 4 mm பீடு எடுத்துக்கோங்க. எடுத்து ஒரு ஸ்டிச் கொடுத்துருங்க. அடுத்து ஒரு பிளெயின் செயின் ஸ்டிச் அதை கொடுத்துட்டு அடுத்து சக்கரி 3 mm சக்கரி யூஸ் பண்ணி ஒரு ஸ்டிச் கொடுக்கணும். அதையும் ஸ்டிச் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு பக்கத்தில் ஒரு செயின் ஸ்டிச். இந்த மாதிரி நம்ம 4 mm பீட் அண்டு சக்கரி இப்படியே ஆல்டர்னேட்டிவாக ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டே போகணும். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு 4 mm பீடு, அதுக்கப்புறம் அதுக்கு ஸ்டிச் கொடுத்துட்டு பக்கத்துலேயே ஒரு குட்டி செயின் ஸ்டிச், அதுக்கப்புறம் சக்கரி. ஏன் நான் இப்படி கொடுக்குறேன்னா இந்த கேப்பில் வந்து நான் அகெயின் சுகர் பீடை வச்சு நான் வந்து ஃபில் பண்ணுவேன்னு அதை கொடுக்கும்போது உங்களுக்கு புரியும். இதை கொடுத்து முடிச்சுட்டு இதுக்கு அடுத்த லைன் வந்து சுகர் பீடால் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஒரு லைன் கொடுத்துருங்க. இது முடிச்சுட்டு அடுத்து பார்க்கலாம். பாருங்கள், அடுத்த லைன் வந்து நான் ஒரு லைன் சுகர் பீட் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அந்த கேப்பில் வந்து ஒரு கரெக்டாக ஒரு 4 சுகர் பீட் எடுத்திங்கன்னா அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு சரியாக வரும். பாருங்கள், 4 போட்டுட்டு அங்கே ஸ்டிச் கொடுத்து பக்கத்துலேயே ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்து அந்த த்ரெட்டை அப்படியே அடுத்த ஸ்டிச்சுக்கு எடுத்துகிட்டு போகணுன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸ்டிச்சை நல்லா ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து 4 சுகர் பீடை கொடுத்துட்டு அந்த இடத்துலையே லாக் போட்டுட்டும் எடுத்துகிட்டு போகலாம். உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்குமோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். பாருங்கள், இந்த இடத்துல நீங்கள் லாக்கும் போட்டுக்கலாம், அதாவது எண்ணாட்டும் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லாமல் லாக் ஸ்டிச் மட்டும் கொடுத்து அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போகலாம். 2மே நீட்டாக தான் இருக்கும். நீங்கள் வந்து எண்ணாட் கொடுத்தா கூட அந்த முடிச்சு கூட வெளியில் தெரியாது. ஏன்னா நம்ம பக்கத்தில் சுகர் பீட் லைன் கொடுத்துருக்கிறதுனால அது மறைஞ்சிடும். அப்படியே இந்த லைனை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம அடுத்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம்.
அடுத்து பாருங்கள், டியூப் பீடு, அதாவது சின்ன டியூப் பீடு ஒரு 3 இது எடுத்து நம்ம எப்படி அந்த பீட் ஒர்க் பண்ணமோ அதே மாதிரி ஸ்டிச் கொடுத்து, லாக் ஸ்டிச் கொடுத்து திரும்ப மேலே எடுத்துகிட்டு வந்து திரும்ப ஒரு 3 நம்பர், இது கர்தானான்னு சொல்லுவாங்க, இல்லை டியூப் பீடில் ரொம்ப சின்னது, அதை எடுத்துகிட்டு ஒரு 3 நம்பர் எடுத்துகிட்டு 3 இல்லை 4 கூட உங்களோட எது ஃபாலோ பண்ணுறீங்களோ 3 கொடுத்திங்கன்னா அப்படியே 3 ஃபாலோ பண்ணணும், 4னா 4, அந்த மாதிரி நம்ம இந்த ஸ்டிச்சஸை அப்படியே எடுத்துகிட்டு போகணும். நீங்கள் மேலேருந்து ஸ்டிச் எடுக்கும்போது அந்த சுகர் பீடுக்கு உள்ளேருந்து ஸ்டிச் எடுத்திங்கன்னா அந்த டிஸ்டன்ஸ் கரெக்டாக மெயின்டைன் ஆகுது. இங்கே பாருங்கள், நான் முன்னாடி எடுத்தது வந்து அப்படியே சுகர் பீடுக்கு வெளியிலேருந்து எடுத்ததுனால அந்த ஒரு ஸ்டிச் மட்டும் எனக்கு சரியாக ஸ்ட்ரைட்டாக வரல பாருங்கள். அடுத்து நல்லா வருது. ஸோ அந்த சுகர் பீடுக்கு உள்ளேருந்து ஸ்டிச்சஸ் எடுங்க, அப்படின்னா அந்த டிஸ்டன்ஸ் வந்து ஒழுங்காக ஃபாலோ ஆகுது. இதில் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது என்னென்னா, அப்படியே இந்த டிஸ்டன்ஸை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும், அவ்வளோதான். இல்லை அப்படின்னா இதில் வந்து நீங்கள் இண்டிவிஜுவல் நாட்டும் போட்டுக்கலாம். நாட்டு போடும்போதும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா இதுக்கு அடுத்து நம்ம ஒரு லைன் சுகர் பீடு தான் கொடுக்க போகிறோம். ஸோ அந்த நாட்டு எல்லாமே அந்த சுகர் பீட் லைனுக்குள்ளே கவர் ஆகிடும். அது இன்னுமே ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். நான் இதுக்கு அடுத்து கொடுக்க போகிறதெல்லாம் வந்து இண்டிவிஜுவல் நாட் கொடுத்து தான் பண்ணுவேன் பாருங்கள். அதோடய ஃபினிஷிங் உங்களுக்கு நான் காட்டுறேன், அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதை விட அந்த ஃபினிஷிங் நல்லா இருக்குது. பாருங்கள், நான் முடிச்சிட்டேன். நான் கொஞ்சம் கொடுத்துருந்தேன் இல்லையா, அதுக்கப்புறம் எல்லாமே அந்த கர்தானாவுக்கு இண்டிவிஜுவல் நாட்டு தான் கொடுத்தேன் பாருங்கள். அது நீட்டாக ஃபினிஷிங் ஆகிருக்கு பாருங்கள். எந்த ஒரு டிஸ்டன்ஸும் இல்லாமல் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் நல்லா இருக்குது. அதுக்கடுத்து நான் வந்து ஒரு லைன் சுகர் பீட் கொடுத்துருக்கேன். கொடுத்து முடிச்சுட்டு ஒரு 3mm பீடியும் ஒரு சுகர் பீடியும் யூஸ் பண்ணி அரும்பாக டிசைன் கொடுத்துருக்கேன். அது உங்களுக்கு பார்க்குறதுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இந்த டிசைன் நம்ம முடிச்சிட்டோம். இது பார்த்திங்கன்னா ஒரு 1 இன்ச்சுக்கு ரொம்ப அழகாக வந்துருந்துச்சு. இதே ஸ்டிச்சஸை தான் வந்து நம்ம ஸ்லீவோட பார்டருக்கு யூஸ் பண்ணுவோம். ஆனால் ஸ்லீவோட டிசைன் பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரெண்டியான ஒரு சூப்பரான டிசைன். அதை நான் சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதை எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.